மண்டே டு சண்டே இதுமே வந்து டெய்லி மார்னிங் என்ன சமைக்கிறோம் அப்படிங்கிறது கண்டினியூஸாக அந்த வீக் ஃபுல்லாகவே வந்து வீடியோஸ் பார்த்துக்கலாம். வாட்டர் ஆப்பிள் வந்து யார் யார் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கமெண்ட் போட்டு போங்க. அது வந்து நான் ரொம்பவே ஆசைப்பட்டு கேட்ட ஒரு ஃப்ரூட்டு. அது சாப்பிட்டு பார்த்ததுக்கு அப்புறமேட்டு தான் அதோட டேஸ்ட் இப்படித்தானா அப்படின்ற விஷயமே வந்து எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ நீங்கள் யாராவது சாப்பிட்ருந்தீங்கன்னா அதோட டேஸ்ட் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு கமெண்ட் ஒன்று போட்டு போங்க. அப்புறம் வந்து நான் சாப்பாடு வந்து நிறையா வந்து என்ன கேட்டிருந்தேன்னா டிப்ஸ் கேட்டிருந்தேன். இந்த மாதிரி சொல்லுங்கள், நான் சமைச்சு பார்க்குறேன். ஏன்னா வந்து கொஞ்சமாக தான் சமைக்கிறோம். ஸோ நிறையா வைக்கிற மாதிரிலாம் வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக புது புது டிஷ்ஷாக ஏதாவது திடீர்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி நான் சமைச்சிக்குவேன். இன்றைக்கி மார்னிங் வந்து என்ன செய்யலான்னு பிளான் போட்டேன்னா வந்து நேற்று சந்தைக்கு போய்ட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸ்டாக் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, புளி போட்டு இன்றைக்கி வந்து அது வந்து ஒரு புளிக்குழம்பு மாதிரி தான், ஒரு கிரேவி மாதிரி. அது என்னென்னு பேர்லாம் சொல்ல தெரியாது, சொல்லவும் மாட்டேன். அந்த மாதிரி தான் எனக்கு வந்து சமைக்கல் பிளான் போட்டேன். வெங்காயம், தக்காளி இதெல்லாமே இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா அரைச்சி ஊற்றி காயும் அரிஞ்சு வச்சு குழம்பு நல்லா கொதிக்கிற டைமில் புளியை ஊற்றி அது வந்து எப்படி சொல்கிறது, நல்லா வந்து குழம்பு நல்லா சுண்டணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நேற்று வந்து நான் சோளக்கருது வாங்கிட்டு வந்திருந்தேன், பச்சை சோளக்கருதே. அதையும் ஒரு பக்கம் வேவிச்சு எடுத்து வச்சுட்டு மாம்பழமும் எங்கள் வீட்டில் இருக்குது, மாங்காவும் இருக்குது. ரெண்டும் மாற்றி மாற்றி சாப்பிட வேண்டியதான். அப்புறமேட்டா இன்றைக்கி நான் சாப்பாட்டுக்கு வந்து சாப்பாடு, குழம்பு, ரசம், சோளக்கருதுன்னு வச்சு சாப்பிட்டு